வணக்கம். OH சினிமா. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இப்போ இந்த நேரத்தில் எங்கே இருக்காருன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கார். என்ன சார் இது, 2 நாளைக்கு முன்னாடி தான் தன்னுடைய மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுக்குழுவை கூட்டினார். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே தமிழக முதல்வரை புதிதாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் அப்படின்னு வாழ்த்து சொன்னார். உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலைவாண அரங்கத்தில் போயிட்டு அமரன் தன்னுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் சிவகார்த்திகேயன் நடித்த அந்த படத்தை அவர் ப்ரொமோஷனுக்காக முழுதும் கலந்து கொண்டு வீட்டில் போய் சாப்பிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் அமெரிக்க பயணத்திற்காக விமானத்தில் ஏறி பறந்து போய் அடுத்த 24 மணி நேரத்தில் போய் இறங்கின ஒருபாடு நான் அவர்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்பிச்சேன். அவர் இறங்கின கையோட எனக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் அனுப்பிச்சார் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது. என்ன தான் பண்ணுறாரு இந்த கமல்ஹாசன்? உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஒரு பக்கம் அரசியல்ன்றாரு, இன்னொரு பக்கம் சினிமான்றாரு. தக் லைஃப் முடிச்சுட்டு இப்போ தான் போனார். தக் லைஃப் கூட பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் கடைசியில் டெல்லியில் நடக்க வேண்டிய ஒரு செய்தி, ஒரு காட்சி, அதை நம்ம செம்மொழி பூங்காவில் மேட்ச் பண்ணி அவர் அமெரிக்கா போகிற முடிவு பண்ணிட்டார். அப்போ மணிரத்னம் சாருக்கு என்ன பண்ணுறது, அவர் முடிக்கணுமே, கடைசியில் விட்டுட்டு போக முடியாது, அது முடிச்சதை டப் வேறு பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, கமல்ஹாசன் காஞ்சிபுரத்தில் நடித்தாலும் சரி, பக்கத்தில் நடித்தாலும் சரி, காலையில் நடித்து முடிச்சுட்டு வந்தார்னா இம்மிடியேட்டாக அதை ஈவினிங்லேயோ நைட்லேயோ அந்த காட்சிகளுக்கு இம்மிடியேட்டாக அவரை உட்கார வச்சு டப்பிங் பண்ணாங்க. இது எனக்கு தெரிஞ்சு அவருடைய படங்கள்லேயே கூட கமல்ஹாசன் பண்ணதான் எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளவு டெடிகேஷன். அந்த படத்தை முடிச்சுட்டு தான் போனோம். ஏன்னா இவர் ஒரு பக்கம் அரசியலுங்கிறாரு, இன்னொரு பக்கம் சொந்த வேலைகள் பார்க்குறாரு, அப்புறம் சினிமா பற்றி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா ஒரு விஷயத்தை அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அரசியல் என்பது தீர்மானிக்கப்பட்டது. இதுதான் இந்த கட்சி கூட நம்ம கொள்கை கூட்டணி வச்சுருக்கோம். அரசியல் அடுத்து MP ஆக போகிறோம். இது அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு சட்டசபைக்கு வர போகிறோம். அந்த இடைப்பட்ட நேரங்களில் முழுவதுமாக திரைப்படத்தில் கவனம் செலுத்தி தன்னுடைய கிராஃபை, ரஜினிகாந்த் ஒரு பக்கம் எப்படி வேகமாக நடிச்சிட்டு போகிறாரோ அதே மாதிரி தன்னுடைய கிராஃபை, நமக்கு இருக்கிற திறமைகளை கூட்டு கலைஞர்களோடு சேர்ந்து தன்னுடைய கலை ரசனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானமாக முடிவெடுத்ததுனால்தான் பிக் பாஸை கட் வேண்டாம், சும்மா அங்கே உட்கார வச்சு பேசிகிட்டே இருக்கிறேன்னு சொல்லி கலாய்க்கிறேன்னு நினச்சிக்கிட்டீங்களா, வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் முடிவு எடுத்தார். அப்போ முடிவெடுக்கும் போது டைம் கிடைக்கல. அமெரிக்காவுக்கு போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஏற்கனவே ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் வேண்டாம் தக் லைஃப்பை முடிச்சுட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது அப்போ மணிரத்னமும் கமல்ஹாசனும் சேர்ந்து முடிவு பண்ணது தான் அன்னைக்கு நடிக்கிற அந்த காட்சிகளை அன்றே டப்பிங் பண்ணி முடிச்சிடுறேன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் சார் இவ்வளவு விரைவாகவும் செயல்திறனோடையும் மும்முரமாகவும் ஒரு படத்தை முடிச்சு கொடுத்து போகிறது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்போ எனக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு என்ன சார்னா, நான் 7-8 படங்கள் அவரோட தொடர்ந்து துணை இயக்குனரும் இணை இயக்குனரும் பயணிச்சிருக்கேன். 24 மணி நேரம் கூட இருந்த காலங்கள்லாம் உண்டு. அப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் கூட பிரிச்சுக்க வர டைமாக. ஆனால் இந்த தக் லைஃப்பில் முழுக்க அவர் ஈடுபாடு செய்து முடித்து கொடுத்து போனார். நான் செம்மொழி பூங்கான்னு சொன்ன பாருங்கள், அது ஒரு பேட்ச் ஒர்க் தான். கடைசி நேரத்தில் அந்த முடிவு பண்ணுறாரு. கடைசி நேரத்தில் அதை டெல்லியில் நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை செம்மொழி பூங்காவில் சின்ன ஒரு பேட்ச் ஒர்க் செட்டு மாதிரி ஒன்று போட்டு பின்னாடி பண்ணி அதை முடித்து கொடுத்துட்டு டப்பிங் முடிச்சுட்டு அப்புறம் தான் அரசியல், அப்புறம் அமரனுடைய அந்த ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார். இப்போ அமெரிக்காவில் ஒரு 2 மாதம் இருக்க போகிறார். அப்படி தகவல்கள் கேட்டாக்கா அங்கே இருக்கிற தெரியும்னா உங்களுக்கு என்னென்னா, அங்கே அவருக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய இளைஞர்கள்லாம் அவரோடு சேர்ந்து பல விஷயங்கள் பேசுவாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு அந்த நம்ம ஆஸ்கார்னு சொல்கிறோமே, இதுக்கு இணையான அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் அவர் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அவர் நேரடியாக போய் மேக்கப் கற்றுக்கிறது, எடிட்டிங் கற்றுக்கிறது, இப்படின்னு தொடர்ச்சியாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன் உடலையும் சீராக்கி கொள்வது, இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த முறை இதுக்காக அவர் போனாருன்னா மிக ஆச்சரியமான விஷயம். எல்லாரும் சொல்லுவாங்க, வெறும் AI என்கிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்காக போனார். இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன செய்யும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நாம் இங்கிருந்துக்கிட்டே க்ரீன் மேட் வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு கடல் பக்கத்தில் அல்லது ஒரு பெரிய மாளிகை பக்கத்தில்
போய் எடுக்க வேண்டிய ஒரு காட்சியை அங்கே இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு செட்டில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கேட்டு அந்த கேமராமேனையும் கேட்டு இந்த அளவில் அந்த நகரம் இருக்கும், அங்கே இருக்கும், அந்த நகரத்துக்கு முன்னாடி நின்று கரெக்டாக அந்த க்ரீன் மேட்டில் நின்று இங்கே நீங்கள் பேசிட்டு அப்படி நடந்து போனீங்கன்னா நான் பின்னாடி இருக்கிற அந்த நகரத்தினுடைய காட்சியை நாங்கள் இணைத்துக் கொள்வோம், நீங்கள் அதுக்கு முன்னாடி நடித்த மாதிரி இருக்கும் இப்படின்னு பெரிய செலவுகளை குறைக்கிற யுக்திகளை கொண்டு தான் முன்னாடி க்ரீன் மேட்டில் பண்ணி அப்படி பண்ணுவாங்க, கிராஃபிக்ஸ்னு பண்ணுவாங்க. இப்போ செயற்கை நுண்ணறிவு என்னென்னா அதை விட ஒரு படி மேலே. இப்போது சிவாஜி கணேசன் பேசுகிற மாதிரி ஒரு முடிவெடுன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே பேசியிருக்கிற அந்த குரலை எடுத்து வச்சுட்டு சாம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சாதாரணமாக பேசுகிறீங்கன்னா அந்த சாதாரணமாக பேசுகிற அந்த குரலை சிவாஜி கணேசனுடைய குரலோடு ஒப்பிட்டு அது அப்படியே போய் சிவாஜி கணேசன் குரலாக மாற்றிட்டு பேசும். அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்கிற நான் ஒரு 6 வார்த்தைகளை நான் பேசுகிறேன்னு சொன்னேன்னாக்கா அது அப்படியே சிவாஜி பேசுகிற மாதிரி மாற்றிடும் என்கிற தொழில்நுட்பம் இப்போ வந்திருக்கு. அப்படி பயன்படுத்தும் போது அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆள் ஒரு அதே மாதிரி உருவத்தில் இருக்கிற ஒருவர் ஒரு கமலஹாசன், ரஜினிகாந்த் இல்லை ஷாருக் கான் வச்சிங்களேன், இது மாதிரி இருக்கிற ஒருவர் அவரே நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் 2 காட்சி நடிச்சுட்டு போனால் போதும். மீதி அவர் மாதிரியே ஒரு உருவம் கண்ட ஒரு மனிதரை உட்கார வச்சு நடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த தொழில்நுட்பத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு படம் முழுக்க ஷாருக் கான் நடிக்க வேணாம், கமல் நடிக்க வேணாம், ரஜினி நடிக்க வேணாம், அவர் நடிக்கிற எல்லா விஷயங்களையும் இவரை வைத்துக்கொண்டே படத்தை முடித்து விடலாம் என்கிற தொழில்நுட்பம் இப்பொழுது வந்து விட்டது. அப்போது இந்த செயற்கை நுண்ணறிவுன்றது எதுக்கெல்லாம் பயன்படும், திரைப்படத்தில் எந்த விதத்திலெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்ளணும்னா ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சவங்களை வச்சுட்டு இது பண்ணாக்கா முழுமையான திருப்தி வராது. எப்பயுமே கமல் சார்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குன்னா, வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய கிரேன் ஒன்று வந்துச்சு, 60 அடி 70 அடி. அப்போது இந்தியாவுக்கு அப்போ தான் முதல்ல வருது. அப்போ பிரசாத் அந்த ஆனந்த் சினி சர்வீஸ் கொண்டு பிரசாத் லேபில் இறக்குறாங்க. இதை ஒரு கேள்விப்பட்டாங்க, 6 மணிக்கு கேள்விப்பட்டாருன்னு சொன்னது உடனடியாக ஒரு 7 மணிக்கு போயிட்டு என்ன இந்த கிரேன் எப்படி பயன்படும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நேராக போய் உக்காந்துட்டார். அப்போல்லாம் ஆளுங்கள்லாம் வேறு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அது எப்படி மோல்டு பண்ணணும் அப்படின்னு கூட தெரியாது. அமைதியாக உட்காந்துட்டு அதை மோல்டு பண்ணி ஏற்றி இறக்கி அந்த காட்சிகள் எப்படி எடுக்கப்படும் எப்படி வரும்னு முதன்முறையாக நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டு போனவர் படம் தான் அவர் தூங்க போனார். இப்படி என்னென்னா ஒரு சினிமாவுக்குள்ளே நாம் இருக்கிறோம், புதிதாக தொழில்நுட்பங்கள் எப்படி வருதுன்னா அது எப்படி கையாள முடியும், எப்படியெல்லாம் அந்த காட்சிகள் வரும் என்பதை யாரோ சொல்லி தெரிந்து கொள்வது என்பது எப்பொழுதுமே கமலஹாசனுக்கு பழக்கமில்லை என்பதனாலே இந்த செயற்கை நுண்ணறிவு ஒளிப்பதிவில் என்ன மாற்றத்தை தரும், குரல் அளவில் என்ன மாற்றத்தை தரும், ஒப்பனையில் என்ன மாற்றத்தை தரும், அல்லது மற்ற பிற விஷயங்கள்லாம் இப்போது ஏஜ்டாக இருக்கிறவங்க எப்படி இளைஞர்களாக நடிக்கிறது, டிஏஜின்னு சொல்லுவாங்க, வயதை குறைப்பது, வயதை கூட்டுவது, இப்படி பல்வேறுபட்ட அந்த விஷயங்கள் தொழில்நுட்பங்கள் இந்த சினிமாவுக்கு எப்படி பொருந்தும் இப்போ அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடியா வச்சுங்க. ஏற்கனவே அவர் மருதநாயகம் அப்படின்னு ஒரு படம் அவர் நடிச்சிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிடம் படம் மருதநாயகம் எடுத்து முடிச்சு வச்சுருக்காரு. பெரும் பொருட்செலவு. அந்த பொருட்செலவு எல்லாம் எடுத்து வச்ச ஒரு படம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு போய் வந்தது என்னவா ஆகும்னா, கொஞ்சம் ஏஜ்டாக அவர் இருந்திருந்தாலும் மீதி இருக்கிற படத்தில் அவர் என்ன மாதிரி பயன்படுத்தி நாம் எழுதிய அந்த காட்சிகளை எப்படி பயன்படுத்தி எளிதாக நடித்து முடித்து விட்டு போகலாம், அதை அவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி நடித்தா எப்படிலாம் வருமோ அதை இதன் மூலமாக பயன்படுத்தி நடித்து கொண்டு முடித்து விடலாம். ஆக அவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ குறைந்த அளவில் அந்த தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு அந்த படத்தை கிராண்டியராக பண்ணி முடிக்கலாம் என்கிற புத்திசாலித்தனமும் இவர் போய் கற்றுக்கிறதுல இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் கேட்டீங்கள, மருதநாயகம் வருமா வராதா, அப்படி இளைஞனாக இருந்தார், இப்படி வயதாகி விட்டார், கமல் இனிமேல் நடிக்க மாட்டார், விக்ரம் வச்சு தான் நடிப்பார். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு தோன்றுகிறது, அவர் சொன்னாரா இல்லையான்றதெல்லாம் வேறு விஷயம். மருதநாயகம் இப்பொழுது அவர் 60 நாட்கள் போயிட்டு கற்றுக்கொண்டு வந்த பிற்பாடு புதிய தொழில்நுட்பத்தில் அந்த படத்தை எடுத்து முடிப்பார். இன்னும் சொல்லப்போனால் மணிரத்னமும் அதில் கூட உதவி செய்யலாம். என்னுடைய அனுமானம் தான்.
ஏன்னா அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து பிபிசி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த படத்தை முடிப்பாங்கன்னு நினச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் மருதநாயகத்தில் 61 சீன் வந்து நான் உட்காந்து எழுதியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் முதல் முறையாக கம்ப்யூட்டர் இருக்கும்போது அந்த சீன்லாம் நான் தான் எழுதினேன். எழுதும் போதே அப்போல்லாம் வந்து ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தோம். பிசி ஸ்ரீராம் தான் ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தார். மருதநாயகம் வச்சுட்டு இருக்க மாதிரி இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் அந்த பழைய அந்த பில்டிங்கில் எடுத்தோம். எதுவும் சொல்ல வரோன்னா, கமல் சார் ஒன்று தொட்டால் விட மாட்டார். அந்த மருதநாயகம் என்கிற கனவு இப்பொழுது 60 நாள் அவர் போய் உக்காண்டிருக்கார் இல்லையா, உக்காந்து படிச்சுட்டு வந்த பிற்பாடு மருதநாயகம் மீண்டும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் 200% உண்டு என்று நான் நினைக்கிறேன். இதுக்காக தான் அவர் போயிருக்காரு அப்படி நினைக்கிறேன். இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். எனவே எப்பொழுதும் திரைப்படத்தில் இருப்பவர்கள் புதிதாக வருகிற தொழில்நுட்பங்களோடு இணைந்து சென்றால்தான் அதை படம் பார்க்கிற ரசிகர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற விதத்தில்தான் அரசியலையும் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு இந்த தொழில்நுட்ப அறிவை நாமளே ஒரு மாணவனாக இருந்து தெரிந்து கொண்டு போவோம்னுக்காக இறங்கியிருக்காரு. அவர் இறங்கி 2வது நாள் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சில நாட்கள் அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால், சார் நீங்கள் எதுக்கு தானே போயிருக்கீங்க என்று கூட கேட்கலாம். ஆனால் இந்த அமெரிக்க பயணம் என்பது அவருடைய திரை பயணத்தில் ஒரு உச்சபட்சமான உயர்வுக்காக நாட்களாக அமையும் என்பதை நீங்கள் கவனமாக பாருங்கள். இது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.